11 மருத்துவக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி, 6 கால்நடை மற்றும் மருத்துவக் கல்லூரிகள், 4 வேளாண்மை கல்லூரிகள், 21 தலைமை தொழில்நுட்ப கல்லூரி என்று இத்தனை கல்லூரிகள் கட்டியிருக்கோம். நீங்க என்ன செஞ்சீங்க? ஏதேனும் ஒரு திட்டத்தை உங்களால் சொல்ல முடியுமா? நாட்டு மக்களுக்கு இந்த திட்டத்தை நான் வழங்கினேன் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியும். கொரோனா வந்துச்சு, உலகமே தடுமாறிச்சு. கொரோனா தொற்றிலிருந்து தமிழகத்தை நம்முடைய புரட்சித்தமிழ் எடப்பாடியார் மிக சிறப்பாக காப்பாற்றினார். கொரோனா காலத்தில் படித்த பள்ளிகளை படித்த மாணாக்கர்கள் அத்தனை பேரும் தேர்ச்சி பெற்றாங்க. கல்லூரிகளை படித்த மாணவர்கள் அத்தனை பேரும் தேர்ச்சி பெற்றார்கள். வரி கிடையாது, வரி போட முடியாது. இவ்வளவு வரி சூழலும் போட முடியாமலேயே வரியில்லாத நிதிநிலை அறிக்கையை தந்த முதலமைச்சர் எடப்பாடியார். எனவே எடப்பாடியார் நம்முடைய தமிழகத்திற்கு முதலமைச்சராக வந்தால்தான் நம்ம போன்ற அடித்தட்டில இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு. எனவே இந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நாட்டினுடைய நலன் கருதி, நம்முடைய நலன் கருதி எடப்பாடியார் நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் திட்டக்குடி தொகுதியை நான் சட்டமன்ற உறுப்பினராக வரவேன். 10 ஆண்டு காலம் இந்த தொகுதியிலே திரு சி கணேசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். 5 ஆண்டு காலம் அவர் அமைச்சர். தமிழக அரசாங்கத்தில் 5 ஆண்டு காலம் அமைச்சர். ஒரு அமைச்சர் தொகுதிக்குரிய எந்த முகாந்திரமாவது இந்த திட்டக்குடி தொகுதியில் இருக்கா? ஒரு அமைச்சர் தொகுதியில எதுவுமே வேணாம் சார். ஒரு குடி தண்ணீர், பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் இந்த பகுதியில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறதா? குடி தண்ணீர் நீங்க எதுவுமே செஞ்சு தரணும். குடிக்கிற தண்ணி இருக்கா? இல்லை. ஒரு குடி தண்ணீரை கூட வழங்க முடியவில்லை என்று சொன்னால் பிறகு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நாங்க கொண்டு வந்தோம் நெய்வேலியில் வந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், 492 கோடி ரூபாய். பைப் எல்லாம் போயிச்சாச்சு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அந்த திட்டத்தை அப்படியே தமிழக அரசாங்கம் கிடப்புல போட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கு வீராணவேரியில இருந்து எங்களுடைய காட்டு மன்னார்வழிக்குள்ள வீராணத்துல இருந்து சென்னைக்கு தண்ணி போகுது. பல இடங்கள்ல ஏரியில இருந்து தண்ணி போகுது. வகையில பம்பிங் சிஸ்டம் வச்சு தண்ணியை உறிஞ்சி தண்ணியை சுத்தப்படுத்தி சென்னைக்கு போகுது. காலையில 5 மணிக்கு பீலியை தந்தீங்கன்னா சென்னை மக்கள் தண்ணி குடிப்பாங்க, ஆரோக்கியமான தண்ணி. அதே போலவே இந்த கூட்டு குடிநீர் திறந்தோம்னா 24 மணி நேரம் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் உங்களுக்கு வரும். இதை தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்களும் செய்யல, செய்யறதையும் கெடுத்துட்டீங்க. மாடு மேயறதையும் விட மாட்டேங்கிறது நக்கிரமா. இந்த கதையா காலம் படுக்க மாட்டேங்குது. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, வைக்க போனாய் கதையா, நாயி மாட்டையும் திங்க விட மாட்டேங்குது, தானும் திங்க விட மாட்டேன். இது போன்ற பிரச்சனைகள் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு யார் உழைக்கிறாங்கன்னு பாருங்க, யார் சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்க, யார் உங்களுக்காக யார் பணியாற்றுவாங்கன்னு பாருங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எப்பயும் பூட்டியே இருக்குது. என்னைக்கா திறந்திருக்கா பாத்துருக்கீங்களா? பூட்டியே தான் நடக்கும். நான் சட்டமன்ற உறுப்பினராகவோ ஆனால் 8 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அந்த அலுவலகம் திறந்து இருக்கும். எப்ப வேணாலும் வரலாம், குறைகளை சொல்லலாம், உங்களுடைய கருத்துக்களை சேர்த்துக் கொள்ளலாம். அந்த அலுவலகம் திறந்து எப்பயுமே திறந்து இருக்கும். அந்த அலுவலகம் பூட்டி இருக்குது, அது உங்களுக்கான அலுவலகம். எனவே இது போன்ற குறைகள் நீக்கப்பட வேண்டுமானால் என்னை நீங்கள் அங்கீகரிக்கணும். நீங்கள் உங்கள் சகோதரனாக உங்கள் விட்டு பிள்ளையாக பாதித்து எனக்கு இரட்டை இலட்சணத்தில் நீங்கள் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்களித்து இப்போ அவர் என்ன சொல்றாரு?